ஆஸ்க் யுவர் செல்ஃப், உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கா? டிசிப்ளின் எல்லா கிட்ட தான் இருக்கும். பட் டிசிப்ளினை எப்படி இல்லாதவங்ககிட்ட எப்படி உருவாக்குறது சொல்கிறேன். ஹவு டு கெயின் டிசிப்ளின். மேக்ஸிமம் டிசிப்ளின் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. பட் நான் சொல்ல டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பட் அதே சேம் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டிப்பே நம்ம எடுத்தோன்னே பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் டிப்பே நீங்கள் ஒரு வேக்கப் இயர்லி சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் எல்லாம் சீக்கிரம் வந்துருக்காங்களோ அவங்களோட லைஃப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். அதான் மீன் பண்ணுறாங்க சீக்கிரம் வந்துட்டு சொல்லி. எக்ஸ்ட்ரா டைம் ஒரு 10 PM இருந்துச்சிங்கன்னா நீங்கள் எடுத்து உடனே வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். 9 PM இருந்துச்சு காலேஜ் ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எதாவது செய்ய ட்ரை பண்ணலாம். புதுசாக தாட்ஸ் இருக்கும். சும்மா இருப்பீங்க, யோசிப்பீங்க, எதாவது செய்ய ட்ரை பண்ணுங்கள். அதை மீன் பண்ணுறது தான் வேக்கப் இயர்லி சொல்கிறாங்க. நானே மேக்ஸிமம் நட்டாக தான் வச்சுக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். சீக்கிரம் எழுந்திரி ட்ரை பண்ணுங்கள். பட் அது சீக்கிரம் எழுந்திரிச்சிங்கனாவே எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா லைஃப்பில் அடுத்த தாட்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் முன்னேறி பார்ப்பீங்க. அப்படியே அதே இடத்துல இருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்தோடனே சுடு தண்ணியில் குளிக்காதீங்க. மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணுங்கள். நானும் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு கோல்டு ஷவர் பண்ணுங்கள். ஒரு கோல்டான வாட்டரில் குளிங்க, ஓகேவா? அதான் சொல்கிறேன், சில்லு தண்ணியில் குளிங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரத்தம் அந்த மெடிடேட் எக்ஸசைஸ் பண்ணாதவங்க கூட மேக்ஸிமம் இந்த குளிர் தண்ணி சில் தண்ணியில் குளித்தா, ஓகே நம்ம பாஷையில் சொல்கிறேன், சில் தண்ணியில் குளித்தா அந்த உடம்பு அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த ரத்தம் சூடு அப்படியே ரியலாக நீங்கள் எழுந்துச்சோன்னே அந்த சில்லான வாட்டரில் குளிச்சு பாருங்கள். நீங்களே டிஃப்ரென்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அந்த டைம் அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு ஜிம்முக்கு போங்க, இல்லை வீட்டிலே புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் தான் வேக்கப் கோல்டு ஷவரில் குளிக்கிறது. மேக்ஸிமம் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம். மேக்ஸிமம் யாருமே நினைக்க மாட்டீங்க. இது பேஸ் பண்ணி தான் லைஃபே இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வேலை என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த மெயின் பாயிண்ட்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் நீங்கள் இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஓகேவா? இந்த கோல்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வேலை எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. மேக்ஸிமம் ரிச்சிலேருந்து மில்லியனர் பில்லியனர் எல்லோரும் பிஸ்னஸ் பண்ண எல்லாருமே வேலை என்ன, இன்றைக்கி டாஸ்க் என்ன, இன்றைக்கி யாரை மீட் பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன வேலை இருக்குது, எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம், எத்தனை மணிக்கு என்ன பண்ணால் சாப்பிட போகிறோம், எல்லாத்தையும் அதை நீங்கள் அதிலே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப குட்டாக இருக்கும், ஓகேவா? நம்ம என்ன பண்ணோமோ நம்மக்கிட்ட தான் இருக்குது. யாரும் நம்ம சொல்லி செய்யப்போ நம்மளோட டாஸ்க் நீங்கள் போட்ட டாஸ்க், ஓகேவா? எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு டாக்ஸிக்கான ஹேபிட்ஸ் இருந்தால் எடுத்துருங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அடுத்து வெப்பன் யூஸ் பண்ணுறது, லைட்டாக காலேஜாக பேசிட்டேன். அந்த மாதிரி தாட்ஸ்லாம் இருந்தால், அந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இருந்தால் தயவு செஞ்சு எடுத்துருங்க. டிசிப்ளினுக்கு ஒரு கேடு காலமே அந்த ஹேபிட்ஸ் தான். அந்த ஹேபிட்ஸில் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். டயர்ட் உங்களுக்கு தூக்கம் நிறைய வரும். எந்த தாட்ஸும் க்ரியேட் ஆகாது. நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் தோண்டிகிட்டு இருக்கும். பாசிட்டிவ் தாட்ஸ் பக்கம் போக மாட்டீங்க. மேக்ஸிமம் இந்த தவறெல்லாம் எடுத்துடுங்க. கெட் ரைட் டு டாக்ஸிக் ஹேபிட்ஸ். தூக்கி அடிச்சு தம்சம் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் தள்ளிடுங்க. டாக்ஸிக் ஹேபிட்ஸ் இருந்தாவே நீங்களும் கஷ்டப்படுவீங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அடுத்து உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுவீங்க, ஓகே? தட் மீன்ஸ் அதை சொல்ல வரேன். பேரண்ட்ஸ்லேருந்து உங்கள் பசங்க இது எல்லாமே கஷ்டப்படுறதுக்கு காரணம் டாக்ஸிக் ஹேபிட்ஸ். நீங்கள் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த டைம் பண்ண தப்புகள். இந்த டைம் நம்ம பண்ணுறோம், நம்ம கஷ்டப்படுறோம். அது மாதிரி நீங்கள் இருக்க ட்ரை பண்ணாதீங்க. பேக்ஸ் வந்து டாக்ஸிக் ஹேபிட்லாம் எடுத்துடுங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து ரிவார்ட் யுவர் செல்ஃப், ஓகே? இது மேக்ஸிமம் பண்ண மாட்டுறாங்க, ஓகே? நம்மளே ஓகே நீங்கள் நல்லா பண்ணுறடா அப்படி நம்மளே சொல்லிக்கணும், ஓகே? யார் தேவையில்ல, நீங்களே சொல்லிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பெட்டர் ஓகேவா? இன்றைக்கி எப்படி இருக்கீங்க, நாளைக்கு எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு 1 பாயிண்ட்லேருந்து ஒரு 0.1, நாளைக்கு 1 பாயிண்ட் வருவீங்க. அந்த டைம் நீங்கள் ரிவார்டு உங்கள் லைஃப்பில் கொடுத்துக்கணும், ஓகே? நம்ம தான், ஓகே? நம்ம தான் ஜெயிப்போம். நம்மளுக்கு ரிவார்டு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ எப்படி போட்டோம், இப்போ நம்ம வீடியோ எப்படி போடுறோம், எப்படி போவோம், டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிட்டே போங்க. டிசிப்ளின் நாங்கள் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகும். இது எல்லாமே செஞ்சிங்கனாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு டிசிப்ளின் பர்சனாக இருப்பீங்க. டிசிப்ளினோட மெயின் இம்பார்ட்டன்ட் கன்சிஸ்டன்சி. அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறீங்களே ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து செய்ய டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக் உண்டாகும். லைஃப்பில் நீங்களும் ஓகே நம்ம கதை லைஃப்பில் எல்லாமே இருக்குது. நம்ம அடுத்தவங்க தேடி நம்ம போத்தாலும் நீங்கள் தாட்ஸ் க்ரியேட் பண்ணிங்கனாவே இவர் கிரேசி, நீங்கள் பயங்கரமாக இருப்பீங்க. ரியலி யுவர் லக்கி. லெட்ஸ் மீன் லக்கி சொல்லுவாங்க. இதில் செஞ்சாலும் நீங்கள் நம்ம கஷ்டப்பட்டு செய்வோம். 21 days 20 days கஷ்டப்பட்டு செஞ்சு நம்ம 1 year அந்த ரிவார்டு கிடைக்கும்போது வெளியே பார்க்குறவங்க லக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணுறது நமக்கு லக்கு, ஓகேவா? அடுத்தவங்க சொல்லி அந்த லக்கு நம்மளும் நீங்கள் லக்கு யாரும் எடுத்து கொடுக்கல. நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் செஞ்சீங்க. யாருமே தம்பி உனக்கு கிஃப்ட் மாதிரி 1 yearல உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கு யாரும் முடியாது. நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கணும்னு. டிசிப்ளின் ட்ரை பண்ணுங்கள். தட்ஸ் டாபிக் டு ஹவ் டு கெயின் டிசிப்ளின். பை.